குறுகிய காலத்தில் அதிகமாக சம்பாதிக்கவும் அதிகமான பெயர் புகழ் பெறவும் உதவுகின்ற தொழிலாக சினிமா பார்க்கப்படுகிறது. எனவே சினிமா துறையை தேடி நாடி நிறைய பேர் வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நடிக்க வருகிறவர்கள் அதிகம். அப்படி நடிக்க வருகிறவர்களுக்கு சிவாஜி தன்னுடைய அனுபவத்தில் இருந்து சொன்ன சில நல்ல விஷயங்களையும், அதே போல வந்த ஒரு இரு படங்களிலேயே காணாமல் போகின்ற புதுமுகங்களுக்கு பத்மினி சொன்னதையும் இங்கு உங்களுக்கு தருகின்றேன். நான் நடிக்க வந்த காலத்தில் சினிமாவில் யாரும் அவ்வளவு சுலபமாக நுழைந்துவிட முடியாது. சினிமாவுக்கு வருவதற்கு முன் அடி வாங்கி உதை வாங்கி சங்கீதமும் நடனமும் கற்றுக்கொண்டோம். அதை அப்போது குருகுலவாசம் என்று சொல்லுவார்கள். காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு சாப்பிட்டவுடன் டான்ஸ் கற்றுக்கொள்ள வந்துவிட வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்க முடியாது. அப்படி இருந்தால் புறம்படிதான் பரிசாக கிடைக்கும். நடனமாக இருந்தாலும் பாட்டாக இருந்தாலும் வசனமாக இருந்தாலும் சொல்லிக் கொடுத்த 1 மணி நேரத்தில் ஆடி காட்ட வேண்டும், பாடி காட்ட வேண்டும், பேசி காட்ட வேண்டும். அடி உதைப்பட்டு அன்று நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம்தான் நாடக மேடையில் எங்களுக்கு துணிச்சலோடு நடிக்க கை கொடுத்து உதவியது. அதற்கு பிறகு சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேடி அலைந்தேன். இன்றைக்கு ஏவிஎம் ஸ்டூடியோவில் உள்ள மரங்கள் எல்லாம் என் கண்ணீரில் வளர்ந்தது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சினிமாவுக்குள் நுழைந்தோம். அன்று முதல் இன்று வரை நான் விடும் ஒவ்வொரு மூச்சும் நடிப்பு 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 என்றுதான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தொழில்தான் எனக்கு முதல் தெய்வம். அதனால்தான் இப்போது கூட காலையில் 8 மணிக்கு படப்பிடிப்பு என்றால் 7:30 மணிக்கே போய் மேக்கப் போட்டுக்கொண்டு தயாராக நிற்கின்றேன். காலத்துக்கு ஏற்றபடி இப்போது பட உலகமும் மாறிவிட்டது. புதிய டைரக்டர்கள், புதிய நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். புதியவர்கள் வர வேண்டியதுதான். அவர்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து விடுவதால் தொழிலில் அக்கறை காட்டுவது இல்லை. அதை சாதாரணமாக நினைக்கிறார்கள். அதனால்தான் பட உலகமும் வெகு சீக்கிரமே அவர்களை உதறிவிடுகிறது என்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. பத்மினி அம்மா புதுமுகங்களுக்கு சீக்கிரம் வந்து சினிமாவுக்குள் வந்து காணாமல் போகின்ற புதுமுகங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம். எங்களுடைய காலத்தை கருத்தில் வைத்துக்கொண்டு இப்போது இருக்கும் பட உலகை பற்றி அபிப்பிராயம் சொல்ல முடியாது. காரணம், இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு தொழில்நுட்ப கருவிகள் அன்று இல்லை. அப்போது கலர் படங்கள் எடுப்பதும் ரொம்ப குறைவு. அதிகமாக கருப்பு வெள்ளை படங்கள் தான் எடுப்பார்கள். ஆனால் அரண்மனை போலவும் பெரிய பங்களாக்கள் காடுகள் போலவும் பணம் செலவு செய்து பிரம்மாண்டமான அரங்குகளை அமைத்து படம் எடுத்தார்கள். அப்படி எடுக்கப்பட்ட சரித்திர படங்களாக இருந்தாலும் சமூக படங்களாக இருந்தாலும் அந்த படத்தின் கதையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல கருத்து இருக்கும். எங்கள் காலத்தில் எந்த நடிகராக இருந்தாலும் குறைந்தது 15 வருடங்களாவது இந்த சினிமா துறையில் இருந்திருக்கின்றார்கள். நடிகைகளும் அப்படித்தான். அதனால் குறிப்பிட்ட ஒரு நடிகருக்காகவோ நடிகைக்காகவோ படங்களை பார்க்கும் ஆவல் ரசிகர்களிடம் வளர்ந்தது. இப்போது படத்துக்கு படம் புதுமுகங்கள் வருகிறார்கள். அவர்கள் வருவதும் தெரிவதில்லை, போவதும் தெரிவதில்லை. நான் ஒரு முறை அமெரிக்கா சென்று 6 மாதம் இருந்துவிட்டு திரும்பினால் அதற்குள் புதுமுகங்கள் என்று 10 நடிகர் நடிகைகளின் பெயரை சொல்கிறார்கள். ஆக இப்படி வந்து காணாமல் போவதை விட நிலைத்து நிற்க பேர் எடுக்க வேண்டும் என்று பத்மினியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சொல்கிறார். நடிகர் திலகம் அவருடைய அனுபவத்தில் சொன்னதையும் பத்மினி அவருடைய அனுபவத்தில் இருந்து சொன்னதையும் வருங்கால நடிகர்களுக்கு பயன் பெறுவார்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.